Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்றைக்கி டே 7 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஸோ 5 days ரிவிஷன் பண்ணியாச்சு, 6th day பார்த்தாச்சு, இன்றைக்கி 7th day. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அலெக்ஸ் இன்வெஸ்டட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹8,000 இன் ஏ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் ஃபார் 2 years. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. என்ன பிரின்சிபல் அமௌண்ட்? ₹8,000. என்ன பிரின்சிபல் அமௌண்ட்? ₹8,000. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்முங்கிறது தெரிஞ்சிருச்சு. அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum. 5% per annum. ஹவு மச் அமௌண்ட் வில் அலெக்ஸ் கெட் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட்? ஸோ 2 ஆண்டுகள் முடிவில் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் முடிகிறப்ப அலெக்ஸ் வந்து என்ன அமௌண்ட் வந்து அவர் கைக்கு வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பிரின்சிபல், ஸோ அப்போ பிரின்சிபல் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ நமக்கு என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ P × 1 + R/100. ஸோ 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிட போகுது. ஸோ பிரின்சிபல் வந்து ₹8,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 1 + R/100. ஸோ இந்த R இடத்துல நம்ம என்ன போடணும்? 5ன்னு போடணும். ஹோல் பவர் 2. ஸோ அப்போ 8,000 இன்ட்டு இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 5 105 டிவைடட் பை 100 ஹோல் பவரில் 2. இதை அடித்தேன்னா 5 டேபிளால் அடித்தேன்னா 21 கீழே 20ன்னு வரும். ஸோ அப்போ 8,000 இன்ட்டு 21 × 21 டிவைடட் பை 20 × 20. அப்போ இந்த 0 இந்த 0 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன். இங்கே 2 2s are 4ன்னு வருதா? அப்போ 4 டேபிளால் இங்கே அடித்தோம் அப்படின்னா 2 4s are 8 ஒரு 0. அப்போ ஆன்சர் என்னது? 21 × 21 × 20 தான் நமக்குரிய ஆன்சர். அப்போ 21 21s are 1 × 1 1 2 2 4. அப்போ 441ன்னு வருது. ஸோ 441 × 20. ஸோ அப்போ 2 8 8 இந்த 0 போட்டுக்கிறேன். ஸோ ₹8,820. ₹8,820. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ஹவு மச் டைம் will a sum of ₹1,600 will amount to 1,852.2. ஸோ ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டாக மாறணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சம்மு தான். ஸோ இந்த அமௌண்ட்டாக எத்தனை ஆண்டுகளில் மாறும்? 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எத்தனை ஆண்டுகளில் மாறும்? ஸோ என்ன தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் பிரின்சிபல், இது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்துருக்கு, இது பிரின்சிபல். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1852.2 நான் எழுதிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக 20 பின்னாடி பாயிண்ட்டுக்கு பின்னாடி வர 0 மதிப்பு இல்லைங்கிறனால 2னே எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தானே. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என்னன்னு வருமா? அப்போ ஆருக்கு பதிலாக நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் இதை இந்த 1600 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 1852.21600 இன்னொரு 0. இங்கே பாயிண்ட் நான் போடலை, அதனால் கீழே 0 ஆட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்கிறது அர்த்தம். இப்போ இங்கே 100 + 5 105 டிவைடட் பை 100ன்னு வரும். 105 டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்னன்னு வரும். இதை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்னன்னு வரும்? 21 டிவைடட் பை 20ன்னு கிடைக்குமா? 21 டிவைடட் பை 20ன்னு கிடைக்கும்ல. ஸோ இப்போ நான் இது இங்கே ஃபஸ்ட்டு 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண முடியும்ல என்னால், அதனால் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 9 2s are 18, 2 2s are 4, 2 2s are 4. அப்போ 12, 6 2s are 12, 1 × 2 2ன்னு வந்துடும். அப்போ இங்கே 8 2s are 16 ஒரு 3 0. ஸோ இப்போ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. இப்போ இதுலேருந்து எனக்கு பார்க்குறப்பே ஆன்சர் தெரியுது. 20 ³ 8,000. 20 × 20 × 20 அப்படின்னு போட்டோன்னா 2 × 2 4, 4 2s are 8 ஒரு 3 0, 8,000 கிடைக்குதா? அப்போ இது மேலே 21 க்யூபான்னு மட்டும் நான் இந்த ஆன்சர் எனக்கு 21 க்யூபில் வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய n = 3 நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இப்போ 21 × 21 × 21. ஸோ 21 × 21 என்னது? 441. போன சம்பளம் தான் போட்டோம். அப்போ 441 × 21 மட்டும் நான் போட்டால் போதும். அப்போ 1 × 1 4 4 2 8 8 1 6
12ன்னு வரும். அப்போ 9216. அப்போ இந்த இது வந்துருச்சா? ஸோ இப்போ இந்த 9261 இருக்குது. ஸோ 9261 நமக்கு கிடச்சிருச்சு. இங்கேயே அதுதான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 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 ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் இப்படி என்ன எழுதுறேன்னு பார்ப்போம். ஸோ 9261 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 8000 இருக்குது. கீழே என்ன இருக்குது? 8000 இருக்குது. இந்த பக்கம் 21/20 the whole power n இருக்குது. இப்போ நான் இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 21/20 ஹோல் கியூப்னு நான் எழுதலாம். இப்போ இங்கிட்டு 21/20 n இருக்குது. அப்போ இந்த n = 3ன்னு கிடச்சிருச்சா? n = 3 years அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 3 years, 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல். பி என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா? 1632 ரூபா. தட் ஈல்டு ஏ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹1632. 1632 ரூபா. என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த சம்முலலாம் என்ன கொடுத்தாங்க? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் பிரின்சிபலும் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இதில் என்ன கேட்குறாங்க? என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொல்லிட்டாங்க? 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பெர் ஆனந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பெர் ஆனந்த் தான். ஸோ காம்பவுண்டோட ஹாஃப் இயர்லியோ காம்பவுண்டோட குவார்டர்லியோ வரலை. ஸோ அதையும் கவனிச்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = P × 1 + R/100 the whole power n. இந்த ஃபார்முலா தெரியுமா? ஆனால் இப்போ நம்ம இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த பியை நான் இங்கிட்டு கொண்டு வரலாமா? இந்த பியை நான் இங்கிட்டு கொண்டு வரலாமா? அப்போ P × 1 + R/100 the whole power n minus P நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1632 = இதுதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ P எனக்கு தெரியாது. ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பை நான் இன்னொன்று எப்படி எழுதிக்கலாம்? Pயை மட்டும் காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா 1 + R/100 the whole power n -1ன்னு வருமா? ஸோ இதை இப்படி எழுதிக்கிறேன். இப்போ P அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? அப்போ Pனே வச்சுக்கிறேன். 1 + R/100. அப்போ 1 + R 4ன்னு போட்டேன்னா இங்கே 104/100 வருமா? 104/100 ஹோல் பவர் என்ன? என்னன்னு சொல்லிட்டாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்களா? n-க்கு பவரில் 2 போட்டுக்கிறேன். -1ன்னு நான் போடுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதிக்கிறேன். 1632 = P × 104/100 the whole square -1 இருக்கா? 104/100 the whole square -1 இருக்கா? ஸோ இப்போ எனக்கு P தான் தேவை. அப்போ இதை நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா நான் அதை டிவைட் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 2 டேபிள் அடித்தோம்னா 5 × 2 10, 2 2s are 4, இங்கே 15 வரும். ஸோ திருப்பியுமே நான் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, அப்போ 12னா 6 2s are 12, இங்கே என்னன்னு வரும்? 25ன்னு வரும். அப்போ P × 26 × 26 / 25 × 25 -1ன்னு வருதா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? P × 26 × 26 நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 26 × 26 6 × 6 36, திருப்பி ஒரு 3, 6 2s are 12 + 3 15, திருப்பி 6 2s are 12, 1 4 அப்புறம் 5ன்னு வரும். இப்போ 6 7 6ன்னு வருது. அப்போ 676 -25 × 25 தானே? 25 × 25 625. அப்போ 625 divided by 625. ஸோ இது வேணால் திருப்பி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 25 × 25 625 தானா அப்படின்னு. 5 × 5 25, இங்கே 2 10 12, 5 2s are 10, மிச்சம் 1, இப்போ 4 5ன்னு வரும். 625 கிடைக்கிது. ஸோ கரெக்டு தான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த 676லேருந்து 625 நான் மைனஸ் பண்ணணும். 676லேருந்து 625 மைனஸ் பண்ணேன்னா 1, இங்கே 7 - 2 5ன்னு வரும். ஸோ அப்போ P × 51 divided by 625. இங்கே என்ன இருக்குது? 1632 இருக்குது. ஸோ இப்போ இந்த 51 இந்த இதையும் நான் கேன்சல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். 1632 இங்கே வந்து 51. அப்போ 3 51, 1 × 3 3, 3 5s are 15 கிடைக்குமா? அப்போ ரிமைண்டர் 10ன்னு வரும். இங்கே 2, அப்போ 2 × 51 102. அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ 32 51. இப்போ 51 வச்சு இதை நான் அடிச்சேன்னா 32ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ P = இந்த 625 மட்டும் நான் இங்கிட்டு கொண்டு போயிட்டா போதும். 32 × 625 தான் என்னுடைய ஆன்சர். அப்போ 32 × 625 நான் அப்போ போட்டு பார்க்கணும். அப்போ 5 × 2 10, மிச்சம் 1, 2 2s are 4 1 5, 6 2s are 12, 5 3s are 15, மிச்சம் 1, 3 2s are 6 7, 3 6 are 18ன்னு வரும். இப்போ 0 0 1னா
அகெயின் 0 1 அப்போ திருப்பி 0 1 20,000 ரூபான்னு எனக்கு கிடைக்கிது. என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 20,000. ஸோ ஆப்ஷன் பி 20,000 அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த சம்மில் இந்த ப்ராப்ளமில் நம்ம எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் தட் ஈல்ட் எ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் இந்த இருக்கிற பியை இங்கே மைனஸில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்பயும் போல் சிம்பிளிஃபிகேஷன் தான், ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், அட் வாட் ரேட் % காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டஸ் எ சம் ஆஃப் மணி பிகம் 9-fold இன் 2 years? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மு அது தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்குறாங்க? ஆர் கேட்குறாங்க, ரேட் % கேட்குறாங்க. அப்போ ஆர் கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் வட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கூட்டு வட்டி இதனுடைய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க, வட்டி விகிதம் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு சம் ஆஃப் மணி, பிரின்சிபல் வந்து 2 ஆண்டுகள் என்ன, அப்போ 2 years, 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகுதான். 9p பிகம் 9-fold அப்படின்னா 9 மடங்கு ஆகின்றது. 9 மடங்கு ஆகின்றது 2 ஆண்டுகளில் ஒரு தொகை 9 மடங்கு ஆகுது அப்படின்னா அதனுடைய வட்டி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன? p × 1 + r/100 ஹோல் பவர் n. இப்போ p ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே 9pன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா, அப்போ 9pன்னு நாங்கள் எழுதலாம், இங்கே pன்னு எழுதலாம். 1 + r என்னன்னு தெரியாது, ஆனால் n என்னன்னு சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த pயையும் இந்த pயையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே 9ன்னு இருக்குது, இங்கே 100 + r / 100, 100 + r / 100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 100 ஸ்கொயரை நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 100 ஸ்கொயர் இன்ட்டு 9 எப்படி நான் எழுதிக்கிறேன்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த 9 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 100 + r த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, இஸ் ஈக்குவல் டு 100 + r த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 100 × 3ன்னு வரும், இங்கே 100 + rன்னு வரும். அப்போ இப்போ இங்கே 3 × 100 300, இங்கே 100 + rன்னு இருக்கா, இங்கே r மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்தால் -100ன்னு வருமா? அப்போ r is equal to 300 - 100 என்னது? 200% அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஸோ r is equal to 200%. ஸோ r is equal to 200%. ஆப்ஷன் பி 200% அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ கொஷினே பெருசாக இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா கொஷின் என்னன்னு ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஏ பிஸ்னஸ் ஓனர் அலெக்ஸ் நீட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு ரீச் எ ஃபைனல் கோல். ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையிறதுக்கு அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இலக்கை வந்து அடைய போகிறாரு, அதுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட இலக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, த கோலுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது என்னன்னு படிச்சிருவோம். அலெக்ஸ் இன்வெஸ்ட் அண்ட் இனிஷியல் அமௌண்ட் பி. அப்போ முதல்ல ஒரு தொகையை பி அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஸோ சொன்னேன்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஸோ 8% வட்டிங்கிறது ஆனுவல், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதை யாவும் மட்டும் வச்சுக்கிறேன், அப்போ எழுதி வச்சுக்கிறேன், குவார்ட்டர்லி அப்படிங்கிறது எழுதி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ எத்தனை வருஷத்துக்கான்? 1 வருஷத்துக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன 1 வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ Alex needs the total value of investment at the end of the year period to be exactly rupees 67,65,201. அப்போ 67,65,201 ரூபாயாக இருக்கணுமா? ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு அமௌண்ட்டு, ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு, அதே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு பின்னு சொல்லி ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போகுது. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர்லி அப்படின்னா 12 மாதம் 1 வருஷத்துக்கு, குவார்ட்டர்லினா 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கா? 1 வருஷத்துக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 1 வருஷத்துக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா அவங்க அந்த காம்பவுண்ட் பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் த 1 இயர் எவ்வளவு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா 67,65,201
ரூபாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறானா, அப்போ அவர் முதல்ல ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காம்பவுண்டட் குவார்டர்லியாக போகிறப்ப ஒரு வருஷ காலத்தில் 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டில் கடைசியாக அந்த ஒரு வருஷம் முடிவில் 67,65,201 ரூபா வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பட் அதில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. வாட் மஸ்ட் பி ஹாஃப் ஆஃப் த இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட். பி கண்டுபிடிக்க சொல்லலை, நம்மளை P/2 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டினை நல்லா கரெக்டாக ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் நம்ம எதுக்குமே வரணும். ஸோ இந்த இடத்துல 2 ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா 3 ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபைனல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் கோலை பின்னாடி தான் கொடுக்குறாங்க, என்ன கோலுங்கிறத. அதுக்கப்புறம் காம்பவுண்டட் குவார்டர்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ அதையும் நம்ம மாற்றணும். ஸோ இது 2. அதுக்கப்புறம் கடைசி கேள்வியில் பி கேட்கல, P/2 தான் கேட்குறாங்க. ஹாஃப் ஆஃப் த இனிஷியல் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ கொடுத்ததை ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஸோ 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான். 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை வருஷத்துக்கான்? ஒரு வருஷத்துக்கான். ஆனால் அது வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு சொல்லிட்டாங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்ன ஆறு வந்து என்னன்னு சொல்லி போடுவேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு என்னன்னு போடுவேன், 8/4ன்னு போடுவேன். 8/4 அப்போ 2% மாறிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் குவார்ட்டர்லிக்கு 2% தான் வரும். ஸோ அதே மாதிரி 1 இயருங்கிறது இங்கே டைமு என்ன, இங்கே 1 இயர். ஆனால் இங்கே வந்து காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படிங்கிற இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை குவார்ட்டர் இருக்குது அப்படின்னா 4 குவார்ட்டர் இருக்கா. அப்போ இங்கே வந்து என்னங்கிறது 4 அப்படிங்கிற நம்பரில் வரும். 4 இயர் கிடையாது, 4 n = 4. நான் யூனிட் சொல்லலை, n = 4 அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக வர்ற அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க. 67, 65, 67, 65, 201 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. 67, 65, 201. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட்டு. அப்போ இந்த பக்கம் நான் அதை எழுதிக்கலாம், 67, 65, 201. இப்போ பிரின்சிபல் தான் நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஆனால் கேள்வி என்ன, P/2 தான் என்னன்னு கேட்குறாங்க. அதை எழுதி ஒரு நல்லா கட்டம் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா கடைசி நான் P-யோட ஆன்சரை போட்டுறக்கூடாது, P/2 தான் போடணும். ஸோ கட்டம் போட்டு வச்சுட்டேன். இப்போ 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இப்போ Pக்கு பதிலாக எனக்கு தெரியாது, அப்போ அப்படியே Pன்னு வச்சுக்கிறேன். 1 + R என்ன? 2. அப்போ 2/100 த ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக 4. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதலாம்? P × 100 + 2 102 / 100 த ஹோல் பவர் 4ன்னு வருமா. இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 51 கீழே 50ன்னு வருமா. அப்போ P × 51 × 51 × 51 × 51 / 50 × 50 × 50 × 50. ஏன்னா பவர் 4ன்னு இருக்குது, 4 தடவை எழுதிக்கிறேன். 6765,201. இதை நான் இப்போ 51 டிவைட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இங்கே கொடுக்குறதே 51 டிவைட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 51 டிவைட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பர் ரொம்ப இது டெசிமல்லாம் போய் பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிரும். அதனால் அப்படி ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 51 டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு இங்கேயே ஒன்று தெரியுது. இங்கே பாருங்களேன், யூனிட் டிஜிட் 1ன்னு இருக்கா, இங்கேயும் 1ன்னு இருக்கா. அப்போ 51 1ன்னு வருதா. ஏன்னா 1 நீங்கள் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1ன்னு வருது. ஸோ அதனால் நான் அதை வச்சு யோசிக்கிறேன். சரி அப்போ 1 அப்படி இங்கேயும் 1ன்னு இருக்குது, ஸோ டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை டிவைட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 51 டிவைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே 1 அப்படின்னு போட்டேன்னா 51ன்னு வரும். மிச்சம் 6, 1 திருப்பி 6ன்னு வருது. 3ன்னு போட்டேன்னா 5 × 1 3 × 1 3 5 × 3 15 அப்படின்னு வரும். அப்போ 3 இங்கே 1 திருப்பி இந்த 5 கீழே இறக்குறேன். 135. இப்போ திருப்பி 2 டைம்ஸ்ன்னு போடுவேன். 2 டைம்ஸ்னால் 102ன்னு வரும். அப்போ இங்கே 3 இங்கேயும் 3ன்னு வருது. திருப்பி 2 கீழே கொண்டு வரேன். அப்போ 6 5 சார் 6 × 1 6ன்னு வரும். 6 × 5 13 சொல்லி வருமா. அப்போ இங்கே 2 இங்கே 12 அப்படின்னு போட்டேன்னா மீதி 6 இங்கே 2 திருப்பி இப்போ 2 வந்தாச்சு. இப்போ 0 கீழே கொண்டு வரோம். ஸோ 0ன்னு போட்டேன் அப்படின்னா 5 போடலாம்னு நினைக்கிறேன். 5 × 1 5 5 × 5 25ன்னு வரும். அப்போ மீதி 5ன்னு வருது. ஸோ இந்த 1 கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 1. அப்போ திருப்பி 1. ஸோ பாருங்களேன், இந்த 51 வச்சு நான் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு கேன்சல் ஆகுது. இப்போ 1 3 2 6 5 1. ஸோ 1 3 2 6 5 1. இதை திருப்பி இப்போ நான் 51 கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். இதை திருப்பி நான் 51 கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ 132 651 இது வந்து 51 கேன்சல் ஆகுமா?
ஸோ இதுவுமே கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா திருப்பியும் நான் சொன்ன பழைய லாஜிக் தான். இதுவும் கடைசி யூனிட் டிஜிட்டில் ஒன்றுன்னு வருது பாருங்களேன். 132 651. இதை நான் 51 டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ 3ன்னா 3 வராது, 2 தான் வரும். 102ன்னு போடுவேன். அப்போ மீதி எத்தனை? இங்கே 0, இங்கே 3, இங்கே 6. அப்போ திருப்பி 5ன்னு போட்டேன் அப்படின்னா 5 × 1 5, 5 × 5 25ன்னு வரும். அப்போ இங்கே 1ன்னு வரும், இங்கே 2னா இங்கே 10, அப்போ 51. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இங்கேயே கேன்சல் ஆகுது. அப்போ திருப்பி இங்கே 6ன்னு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா 6 × 1 6, 6 5 13 வரும். அப்போ இங்கே 0ன்னு ரிமைண்டர் வந்திருக்கும். அப்போ அடுத்த நம்பரான 5 மட்டும் நான் இறக்குனேன்னா டிவைட் பண்ண முடியாது, 0ன்னு போடுவேன். திருப்பி நான் 1 இறக்கிட்டேன்னா 1ன்னு நான் போட்டு டிவைட் பண்ணிக்குவேன். அப்போ இதை திருப்பி 51 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2601 அப்படிங்கிற ஆன்சர் வருதா? 2601 அப்படிங்கிற ஆன்சர் வருது. 2601. திருப்பி இந்த 2601 51 டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணணும். திருப்பி இந்த 2601 51 டிவைட் பண்ண முடியுமா? ஸோ இப்பயும் டிவைட் பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது. திருப்பி நான் சொன்ன அதே பழைய லாஜிக் தான். இங்கேயும் 1, இங்கே யூனிட் டிஜிட்டில் 1 இருக்கிறனால டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 5ன்னு போட்டேன்னா 5 × 1 5, 5 5 25, மீதி 5, அப்போ 1, திருப்பி 1ன்னு நான் போட்டேன்னா 51. ஸோ கரெக்ட். அப்போ திருப்பி இதை 51 டிவைட் பண்ணேன்னா 51. ஸோ இங்கே 51, இங்கே 51. இப்போ ரிமைண்டர் இங்கே 1ன்னு வந்திருக்கு. ரிமைண்டரே 1ன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு 0ன்னு போட்டக்கூடாது அவசரத்தில், 1ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ P = என்ன? 50 × 50 × 50 × 50. ஸோ அவ்வளோதான். அப்போ 5 5 25, திருப்பி ஒரு 25, இங்கேயும் ஒரு 2 0, இங்கேயும் ஒரு 2 0, 50 × 50 இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 25 × 25 625, 1 2 3 4 0 போட்டுக்குவேன். ஸோ அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். 62,50,000 ரூபா அப்படிங்கிறதா பிரின்சிபல். 62,50,000 அப்படிங்கிறதா என்னுடைய பிரின்சிபல். ஸோ இந்த நமக்கு கேட்கல, இதனுடைய பாதி தான் கேட்குறாங்க. 62,50,000ல் பாதி, 62,50,000ல் பாதி. ஏன்னா P/2 தானே கேட்குறாங்க. அப்போ இதை நான் 2 டிவைட் பண்ணணும். 6250, அப்புறம் ஒரு 3 0. இதை நான் 2 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 3 2s 6, 3 2s 6 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2ன்னு வரும். 2 1 × 2, ஸோ 3 2s 6. அது ஸோ இப்படி கேன்சல் திருப்பி 1 × 2 2ன்னு வரும். ஸோ 2ன்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே 5 மிச்சம் இருக்குது. ஸோ திருப்பி 2 × 2 4, அப்போ மிச்சம் 1ன்னு வரும். அப்போ இந்த 0 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 0னா 5, அப்புறம் மீதி 3 0 இருக்குது. அந்த 3 0க்கு அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன? 31 25 ஒரு 3 0, 31,25,000 ரூபா அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். 31,25,000 ரூபா. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ வேகமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறப்ப தப்பாக பண்ணிடக்கூடாது. நான் இங்கே 51 வர்றப்பே நான் யோசித்தேன், ஸோ கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ஐடியா வரணும். ஸோ பார்த்தோன்னே அந்த இது தெரியணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்ட்ராங்காக ஆக இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடணும். காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதெல்லாம் கொடுத்தா அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணணும். இங்கே காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த காம்பவுண்டட் குவார்ட்டர்லியை நான் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நான் காம்பவுண்டர், இங்கே 1ங்கிறது காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு மாறுறப்ப 4 மாறுது. அதை நான் கவனமாக இருக்கணும். 8% இன்ட்ரெஸ்ட்டு 2% இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடுச்சு. அதில் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறப்ப இந்த சம்மை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.